Hi, good morning, my dear Bollywood people and my dear Bollywood children at the same time, my dear great viewers. இங்கே இல்லைனா இங்கே நான் உட்கார முடியாது. ஒருத்தவங்க பார்த்தா என்ன, 4 பேர் பார்த்தா என்ன, பார்க்குறீங்களா? ஒருத்தருமே பார்க்கலன்னா நான் இங்கே வந்து உட்கார வேண்டாம், வீடியோ போட வேண்டாம், சரியா? சரி, அந்த ஒருத்தவங்க 2 பேருக்காவது நான் தொடர்ந்து நான் வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. வழக்கம் போல தான் ஒரு அருமையான ஒரு பாடல், எம்ஜிஆர் பாடல் எடுத்து வச்சுருக்கேன். இடையில் வந்து இன்னைக்கு கொஞ்சம் செய்திகள் இருக்குது இல்லையா, தினத்தந்தி பேப்பர் இருக்குல்ல, அதுலேருந்து கொஞ்சம் செய்திகளும் வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆமாம், இன்றைக்கி செய்திகள் கொஞ்சம் தான், ஃபுல்லாக அது முடியாது, நீங்கள் பார்க்க மாட்டீங்க. பார்க்கறதா இருந்தால் நான் ஃபுல் டே உட்காந்து உங்களுக்காக நான் சர்வீஸ் பண்ணுவேன். பட் பீப்புள் இஸ் நாட் வாட்சிங் மை வீடியோஸ். ஸோ அதனால் why should I want to take unnecessary what? ஆமாம், எனக்கு நானே வந்து மலாக்கா பார்த்துக்கிட்டு நானே எனக்கு மேலே வந்து எச்சு துப்பிக்கிறேன். அது மாதிரி தான் நிறைய வேலைகள் போகுது. ஸோ அது மாதிரி இருக்கிறதுனால அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது இந்த தியாகம் செய்பவர்கள் இருக்காங்க இல்லை, தியாகம் செய்பவர்கள், சர்வீஸ் மேன்ஸ், மக்களுக்காக சமூக ஆர்வலர்கள் அப்படி சொல்கிறாங்களே, அவங்க கமர்ஷியல் இல்லாமல் காசு வாங்காமல் மக்களுக்கு சேவை செய்யணும். அப்படிப்பட்ட அந்த தியாகம் உள்ள படுத்தவர்களுக்கு நல்லாவே தெரியும். ஆமாம், அதெல்லாம் அவங்களுக்கு ஃபாஸ்ட்டாக தான் அவங்களுக்கு தெரியும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன. அப்படிப்பட்ட அந்த தியாக சேவை செய்வதனால் அவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்? காயமும் கண்ணீரும் தான் கிடைக்கும். காயம்னோ புண், அப்படியே குத்துவாங்க, அப்படியே ஆமாம் குத்துவாங்க, தியாகிகளை அவர்கள் குத்துவார்கள். கண்ணீர் அப்படியே கொட்ட வைப்பாங்க. அந்த தியாகிகள் சேவை செய்யக்கூடிய அந்த நல்லவர்களை அப்படியே வெந்த புண்ணில் வேல் பாசறது சொல்கிறாங்களே, அந்த மாதிரி தான் செய்வாங்க. ஸோ அந்த தியாகிகளுக்கு ரொம்ப நன்றாகவே தெரியும், காயமும் கண்ணீரும் தான் அவர்களுக்கு பிரதிபலனாக கிடைக்கும் என்று. அதை நன்றாக தெரிந்து வைத்து கொண்டு தான் தியாகிகள் தியாகம் செய்கிறார்கள். சமண ஆர்வலர்கள் ஒரு அப்படி இப்படி இந்த மீடியா இருக்குது பாரு, கை பிடிச்சி விட்டுட்டு கால் பிடிச்சி விட்டுட்டு துடுவாங்க பாரு. ரிப்போர்ட்டர்ஸ் do not be like that. Reporters want to be the right peoples in the world. சரியான தகவல்களை உயிரே போனாலும் தருவணும். அது துட்டுக்காக இல்லை, மக்களுக்கு செய்திகள் ரொம்ப முக்கியம். அதை உண்மையாக தர வேண்டும். போய் காசுக்கு, அதாவது வருது பின்னால் வந்துருக்குது சுனாமி, அப்புறம் 3ஆம் போர், அப்புறம் கொரோனா, அப்புறம் அழிவு எல்லாம் வருது. அது அவங்கள பார்த்துக்கோ, நமக்கு தேவையில்லை. ஸோ தியாகம் செய்பவர்களுக்கு காயமும் கண்ணீரும் தான் கிடைக்கும் என்பதை முன்னமே அறிந்தவர்கள் தான் தியாகிகள். அப்படி சொல்லட்டுமா? தியாகம் செய்பவர்களுக்கு காயமும் கண்ணீரும் தான் கிடைக்கும் என்பதனை முன்னமே அறிந்தவர்கள் தான் தியாகிகள். ரைட்டா? ஓகே. அப்புறம் இன்னொரு விஷயம், வீணை பேசும் அது மீட்டும் விரல்களை கண்டு, தென்றல் பேசும் அது மோதும் மலர்களை கண்டு. வீணை யாருடன் பேசும்? வீணை வீணை யாருடன் பேசும்? அது மீட்டும் விரல்களுடன் தான் அது பேசும். அதே மாதிரி தென்றல் யாருடன் பேசும்? அது மோதும் மலர்களுடன் தான் அது பேசும். அப்படித்தான் நான் புலம்பிட்டு கிடக்கிறேன். ஸோ மை டியர் போர்ட்வுட் பேப்பர்ஸ், ஆனவே நீங்கள் நிறைய விஷயம் அந்த இதில் போட்டிருக்கேன். அப்படியே வழக்கம் போல் 2-3 நாள் இங்கிலீஷ் பாட்டு பாடிட்டு இருந்தேன். இன்னைக்கு மறுபடியும் நம்ம தலைவருடைய எம்.ஜி. ராமச்சந்திரனுடைய ஒரு பாடல், குடியிருந்த கோவில் என்று ஒரு படம். சொல்லிட்டா சொல்லலாம், நெஞ்சு வச்சிடும். சொல்லிட்டா 47 1947 சுதந்திரம் கிடைச்சுதா? அப்படியே 67 வரைக்கும் பக்தி வச்சாலா, ராஜாஜி, காமராஜர், அவங்க அண்ணா, அவங்க ஆட்சி அப்படியே சூப்பர், பயங்கர சூப்பர். 67 பயம் வரும், பயம் கருணாநிதி ஆட்சி. ஒரு 10 வருஷம் பயங்கரமான ஒரு ஆட்சி. அப்புறம் 77 எம்ஜிஆர், கடவுள் தெய்வம், அவருடைய ஆட்சி சூப்பர் ஆட்சி. 87 எம்ஜிஆர்
இறந்துட்டார். செத்து போச்சு, எல்லாமே செத்து போச்சு. மானம் மரியாதை எல்லாம் சோறு வீடு தண்ணி வீடு எல்லாமே செத்து போச்சு மொத்தம் 87 செத்து போச்சு. அப்புறம் ஜாமீன் ஜெயலலிதா, கருணாநிதி, இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின். நெஞ்சு வலிக்குது, சொல்லாமல் இருந்தால் நெஞ்சு வலிக்குது. ஹார்ட் அட்டாக் வந்துடும். சொல்லிடுங்க எல்லாரும், அவங்க கஷ்டத்தை துன்பத்தை சொல்லிடுங்க. ஆட்சி நல்லா இல்லை. இளைஞர்களே, வாலிப பெண்களே, இந்த ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு தப்பான தலைவர்கள் எல்லாம் சேர்ந்துட்டுங்களே, நெஞ்சு வலி வர வச்சுட்டீங்களே. மத்திய அரசாங்கண்ணா அதுவா? அது 70 வருஷத்துக்கு 70 வருஷம் தான் செத்து போச்சு. 70 வருஷம் தான் செத்து போச்சு. இப்போ சாதமாக இருக்கிறது யார் தெரியுமா? நம்ம தான். நம்மளும் செத்துருவோம். இந்த வந்து இயற்கை வச்சுன்னுக்குது. பண்ணால் எல்லா தப்புக்கும் இயற்கை வருது. கொரோனா வருது, சுனாமி வருது, 3ஆம் உலகப் போர் வருது, எல்லாம் அழிஞ்சின்னு வருது. எல்லாமே அழிஞ்சின்னு வருது. சீக்கிரமாக நம்மளும் அழிஞ்சிடுவோம். ஓகேவா? சரி, நீங்களும் சொல்லுங்கள். உள்ளுக்குள்ளே வச்சுக்காதீங்கப்பா. அப்புறம் அப்படியே பெருசாகி ஒரு நாள் அப்படியே வச்சிடுவோம். கருத்து சொல்லுங்கள், எல்லோரும் கருத்து சொல்லுங்கள். பிள்ளைகள் 8 வயதுக்கு கீழே இருக்கிற பிள்ளைகள் அற்புதமான குழந்தைகள். பேட் டச் குட் டச் எல்லாம் தெரிஞ்சுங்க, வாழ்ந்துங்க. உங்கள் பெற்றோர்கள் சரியில்லை, மாதா பிதா குரு தெய்வம் சரியில்லை, எல்லாம் செத்து போயிட்டாங்க. அதனால் குழந்தைங்களே, வாலிப பெண்களே, என்னுடைய இளைஞர்களே, இன்றைக்கி ரோட்டில் நிற்கிறீங்க, நாளைக்கு உன் குழந்தை கிழந்த பேரன் பேத்தி ஈட்டியெல்லாம் எங்கே போய் நிற்கும்? கொஞ்சம் விழிப்புணர்வுக்கு வாங்க, கொஞ்சம் கண்களை திறந்து பாருங்கள். இந்த சமுதாயம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், கேளுங்க. உன்னையே நீ அறிவாய். உங்கள்கிட்ட எல்லா திறமையுமே இருக்குது, உங்கள்கிட்ட எல்லா டேலண்ட்டும் இருக்குது. அதை அடித்து ஒடிச்சு அதை நொறுக்கி ரெக்கையெல்லாம் பிச்சு வாழ வைக்கிற இந்த சமுதாயத்தை தயவு செஞ்சு காப்பாற்றுங்க. இளைஞர்களே, பெண்களை ப்ளீஸ் இந்த உலகத்தை காப்பாற்றுங்க. சரியா? காப்பாற்றுவீங்களா? சரி, நம்பிக்கை இருக்குது, காப்பாற்றுவீங்களா? மாஸ்கோ, ஜூலை 20. நடுவானில் பறந்தபோது திடீர் தீ. மாஸ்கோ, ஜூலை 20. நடுவானில் பறந்தபோது ஏர் இந்தியா விமானத்துள் திடீரென தீ பற்றியதால் அந்த விமானம் ரஷ்யாவில் அவசரமாக தரை இறக்கப்பட்டது. டெல்லியில் இருந்து அமெரிக்காவுக்கு ஏர் இந்தியா விமான நிறுவனத்துக்கு சொந்தமான AI 183 விமானம் டெல்லியிலிருந்து அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நகருக்கு புறப்பட்டு சென்றது. விமானத்தில் 225 பயணிகள் மற்றும் 19 ஊழியர்கள் இருந்தனர். இந்த விமானம் இந்திய நேரப்படி நேற்று முன்தினம் இரவு 9 மணி அளவில் ரஷ்யாவின் செர்பியா பிராந்தியத்துக்கு அருகே சுமார் 36,000 அடி உயரத்தில் பறந்து கொண்டு இருந்தது. அப்போது விமானத்தில் சரக்கு பெட்டகங்கள் வைக்கப்படும் பகுதியில் திடீரென தீ பிடித்ததாக கூறப்படுகிறது. இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பயணிகள் கடும் பீதி அடைந்தனர். ரஷ்யாவில் அவசரமாக தரை இறக்கம். இதை அடுத்து விமானிகள் விமானத்தை அவசரமாக தரை இறக்க முடிவு செய்தனர். அதன்படி ரஷ்யாவின் கிராஸ்நோயார்ஸ்க் நகருக்கு விமானம் திருப்பப்பட்டு அங்குள்ள சர்வதேச விமான நிலையத்தில் அவசரமாக தரை இறக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து பயணிகள் மற்றும் விமான ஊழியர்கள் விமானத்தில் இருந்து பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு விமான நிலையத்துக்குள் அழைத்து செல்லப்பட்டனர். கிராஸ்நோயார்ஸ்க் விமான நிலையத்தில் ஏர் இந்தியா நிறுவனத்துக்கு சொந்தமான போக்குவரத்து வசதிகள் மற்றும் ஊழியர்கள் இல்லாததால் பயணிகளுக்கு தேவையான உதவிகளை வழங்க 3ஆம் தரப்பு ஆதரவை ஏற்பாடு செய்திருப்பதாக ஏர் இந்தியா தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் மாஸ்கோவில் உள்ள இந்திய துணை தூதரகத்தின் பிரதிநிதிகள் இந்திய பயணிகளின் உதவிக்காக இரவோடு இரவாக கிராஸ்நோயார்ஸ்க் விமான நிலையத்துக்கு விரைந்தனர். சிறப்பு விமானம் புறப்பட்டு சென்றது. அங்கு அவர்கள் ரஷ்ய
அதிகாரிகளின் உதவியுடன் இந்திய பயணிகள் மற்றும் விமான ஊழியர்கள் தங்குவதற்கும் உணவு கிடைப்பதற்கும் ஏற்பாடுகளை செய்தனர். இதனிடையே ரஷ்ய விமான நிலையத்தில் சிக்கியுள்ள பயணிகள் மற்றும் விமான ஊழியர்களுக்கு உதவுவதற்காக ஏர் இந்தியாவின் சிறப்பு விமானம் நேற்று மும்பையிலிருந்து கிராஸ்னோயார்ஸ்க் நகருக்கு புறப்பட்டு சென்றது. அந்த விமானத்தில் உணவு உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டதாக ஏர் இந்தியா தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஏர் இந்தியா விமானம் ரஷ்யாவில் அவசரமாக தரையிறக்கும். நெடுவானில் பறந்தபோது திடீர் தீ. நம்ம தலைவருடைய எம்.ஜி. ராமச்சந்திரனுடைய ஒரு பாடல், குடியிருந்த கோவில் என்று ஒரு படம். புலமை பித்தன் அவர்கள் பாடலாசிரியர். அந்த பாட்டை அப்படியே பாடிட்டு இந்த வீடியோ முடிச்சிடலாமா? ஓகேவா? ரொம்ப அருமையான சாரி புலமை பித்தனில் வாலி. வாலி. ஓகேவா? குடியிருந்த கோயில் படப்பெயர், பாடலாசிரியர் வாலி. வெளிவந்த வருடம் நாங்கள் போடுறேன், டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல. ஓகேவா? அப்படியே அந்த பாட்டுக்குள்ளே போகலாமா? ஓகேவா? ரெடியா? 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 Come on. Come inside to the song. Okay, anyway, why did Bollywood people come? ஓகேவா? Wait, what man? அதோ இங்கே தான் இருக்கிறான். ஓகேவா? We'll go. என்னை தெரியுமா, என்னை தெரியுமா, நான் சிரித்து பழகி கருத்தை கவரு ரசிகன். என்னை தெரியுமா, உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன். என்னை தெரியுமா, என்னை தெரியுமா, நான் சிரித்து பழகி கருத்தை கவரு ரசிகன். என்னை தெரியுமா, உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன். என்னை தெரியுமா, ரசிகன், ரசிகன், உங்கள் ரசிகன், உங்கள் ரசிகன். நான் புதுமையானவன், உலகை புரிந்து கொண்டவன். நான் புதுமையானவன், உலகை புரிந்து கொண்டவன். நல்ல அழகை தெரிந்து மனதை கொடுத்து அன்பில் வாழ்பவன். ஆடலாம் பாடலாம் அனைவரும் கூடலாம், வாழ்வை சோலை ஆக்கலாம். இந்த கால உதவு செய்ய இங்கு யாரு உறவு கொள்ள, இந்த உறவை கொண்டு மனித இனத்தை அளந்து பார்க்கலாம். இசையிலே மிதக்கலாம், எதையுமே மறக்கலாம். இசையிலே மிதக்கலாம், எதையுமே மறக்கலாம். என்னை தெரியுமா, நான் சிரித்து பழகி கருத்தை கவரு ரசிகன். என்னை தெரியுமா, உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன். என்னை தெரியுமா, ரசிகன், ரசிகன், உங்கள் ரசிகன், உங்கள் ரசிகன். ஒரு சிலையை கண்டேனே, அது சிரிக்க கண்டேனே. இந்த அழகு என்ன, அழகு என்ன, மயங்கி நின்றேனே. ஒரு சிலையை கண்டேனே, அது சிரிக்க கண்டேனே. இந்த அழகு என்ன, அழகு என்ன, மயங்கி நின்றேனே. வானிலே ஒரு நிலா, நேரிலே ஒரு நிலா, காதல் அமுதை பொழியலாம். அவள் அருகில் வந்து பழக நான் மெழுகு போல உருக. அவள் அருகில் வந்து பழக நான் மெழுகு போல உருக. இதை பிழிய பிழிய தேனை எடுத்து எனக்கு தந்தாலோ, கொடுத்ததை நினைக்கலாம்,
கொடுத்தவள் மறக்கலாம், கொடுத்ததை நினைக்கலாம், கொடுத்தவள் மறக்கலாம். என்னை தெரியுமா, நான் சிரித்து பழகி கருத்தை கவரு ரசிகன். என்னை தெரியுமா, உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன். என்னை தெரியுமா, ஆஹா ரசிகன், ஆஹா ரசிகன், உங்கள் ரசிகன், உங்கள் ரசிகன். உங்களுடைய ரசிகன் நான். ரசிப்பு தன்மை வேண்டும். கல்லை கண்டாலும் சரி, ஆமாம், மண்ணை கண்டாலும் சரி, எதை கண்டாலும் ரசிக்கும் தன்மை வேண்டும். நான் உங்களை எல்லாம் ரசித்து கொண்டிருக்கிறேன், எல்லாவற்றையும் ரசிக்கிறேன். உலகில் உள்ள அனைத்தையும் ரசிக்கிறேன். ஏழை, பணக்காரன், பிச்சைக்காரன், கல்லு, முள்ளு, நாய், நரி, சொறி, பன்னின் எல்லாவற்றையும் நான் ரசிப்பதனால் தான் இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ரசிக்க கற்றுக்கொள்ளுங்கள், ரசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆமாம், புதுமையானவனாக மாறிவிடலாம், புதுமையானவனாக மாறிவிடலாம். புதுமைகளை ஆதரிப்போம், புதுமைகளை வரவேற்போம். ஓகேவா? வழக்கம் போல தான் 8 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய எனது பிள்ளைகள், எனது செல்லங்கள், எனது பிள்ளைகள், வாலிபர்கள், இளைஞர்கள், இப்போவே நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க. வீடு வாசல் தோட்டத்தோடு எதுவுமே இல்லை, வாடகை வீடு, அதுக்கும் வாடகை கொடுக்க முடியல, வேலை இல்லை, அது இல்லை, பயங்கரமான இடர்பாடுகள், பேரிடர்கள் எல்லாம் பின்னால் வந்து கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டியது ஒரு நல்ல தலைவரை. இந்த லஞ்சம் வாங்காதீங்க, காசு வாங்காதீங்க, காசு வாங்கிக்கிட்டு பிரியாணி வாங்கிக்கிட்டு குவார்டர் வாங்கிக்கிட்டு ஒரு தயவு செஞ்சு பெறாதீங்க. நல்ல தலைவர்கள் உங்களிடமே இருந்து வாருங்கள். உங்களையே நீங்கள் அறியுங்கள். உங்களில் 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 ஒருவன் யார், அவன் அந்த முதல்வன், அந்த தலைவன் யார்? தேடுங்கள், 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 தேடுங்கள். நல்ல தலைவனை நீங்கள் தேர்ந்தெடுக்கவே இல்லை என்றால் உங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது. நல்ல தகப்பன் தன் பிள்ளைகளை கண்டிப்பான். இங்கு இருப்பவர்கள் யாரும் கண்டிப்பது இல்லை, தண்டிப்பது இல்லை. குற்றங்கள், 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 குற்றங்கள் இமய மலை விட பெரிய அளவில் போய் கொண்டிருக்கிறது. இது தடுக்கப்பட வேண்டுமே என்றால் என் பிள்ளைகள், என் சின்ன பிள்ளைகள், என் வாலிபர்கள், என் இளைஞர்கள் வாழ வேண்டும். அவர்களில் தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். லஞ்சம், பஞ்சம், வஞ்சம், கஞ்சம் எதுவும் இங்கு இருக்கக்கூடாது. அனைவற்றும் அழியப்பட வேண்டும். ஓகேவா? 8 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய என் செல்ல பிள்ளைகளை, ஆமாம், இந்த பேட் டச், குட் டச், பெற்றோர்கள் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள், பேரறிஞர்கள் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை கேளுங்கள். நல்ல பிள்ளைகளாக வாழுங்கள். இந்த சமுதாயம் உங்களது, இந்த உலகம் உங்களது. இந்த உலகத்தை தூக்கி சுமந்து செல்ல வேண்டிய நீங்கள் குடி, தண்ணி, சறுக்கு கிறுக்கு, டாஸ்மார்க்குன்னு இப்படி இருக்கிறது தப்பு. ஸோ தயவு செய்து வீழ்த்து கொள்ளுங்கள், தயவு செஞ்சு வீழ்த்து கொள்ளுங்கள். ஓகே, மறுபடியும் நான் இன்னொரு வீடியோவோட நான் மீண்டும் நாளை உங்களை சந்திக்கிறேன். Be strong, take care, stay blessed. Have a nice day. Thank you. Wish you all the best.